அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 63 66 வரை மொத்தம் 4 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நலிதரு சிறிய தெய்வம் ஒன்றையோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உளம் நடுக்குற்றேன். கலியுறு சிறிய தெய்வ வெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன். இதுக்கு விளக்கம்: துன்புறுத்தும் சிறு தெய்வமென சொல்லி நாட்டில் உள்ளோர் பல தெய்வங்களின் பெயரை தோற்றுவித்து அவற்றிற்கு பலியிடுவதன் பொருட்டு பன்றி ஆடு கோழி எருமைக்கடா முதலியவற்றை அலங்கரித்து கொண்டு போவதை பார்த்து மனம் நொந்து நடுங்கினேன். தீது தரும் சிறு தெய்வங்களின் வெவ்விய கோயில்களை கண்டபோதும் நான் அஞ்சினேன். இதிலிருந்து தெளிவாக தெரியுது, வள்ளல் பெருமான் சிறு தெய்வங்களுக்காக உயிர் பலி கொடுப்பதை அவர் சிறிதும் விரும்பவில்லை. அந்த மாதிரி உயிர் பலி கொடுக்கறதுக்காக அந்த ஆடு மாடு கோழி எல்லாம் அலங்கரித்து கொண்டு போகும்போது பார்த்து மனம் பயந்தார், மனம் நொந்தார் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறாங்க. அந்த சிறு தெய்வ கோயில்களை பார்த்த போதெல்லாம் அஞ்சினேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல்: துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தேன். மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும். இதுக்கு விளக்கம்: கொடியவர்கள் மக்கள் அல்லாத பிற உயிர்களை அச்சுற கொல்ல தொடங்கிய போதும் அவ்வுயிர்கள் கொலையுண்டு துடிப்பதை கண்களால் கண்டபோதும் ஐயோ நான் மனம் துடித்தேன். நிலத்தின் மேல் வேட்டைக்கு உரிய வலைகளையும் தூண்டிலையும் கன்னி வகைகளையும் பிறர்பால் இருக்க கண்ட காலங்களில் அவற்றால் கொல்லப்பட இருக்கின்ற உயிர்களை நினைத்து என் மனம் நடுங்கியதை தேவரீர் அது திருவுள்ளம் அறியுமே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பாடலையும் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர்கொலைக்கு உரிய கருவிகளையும் அந்த உயிர்கொலை செய்யக்கூடிய அந்த கருவிகளினால் கொல்லப்படவிருக்கின்ற அந்த உயிர்களையும் நினைத்து அவர் மனம் நொந்து அஞ்சி நடுங்கினார் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல்: நடுநிலை இல்லா கூட்டத்தை கருணை நன்னிடா அரையறை நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை பொய்யலால் கிளைத்தா படுநிலை அவரை பார்த்தபோதெல்லாம் பயந்தனன். சுத்த சன்மார்க்கம் விடுநிலை உலக நடையெல்லாம் கண்டே வெறுவினேன் எந்தாய். இந்த பாடலுக்கு விளக்கம்: நேர்மையில்லாத மனத்தை உடைய கூட்டத்தினரையும் இரக்கமில்லாத அரசர்களையும் எப்போதும் பிறருக்கு கேடு நினைக்கும் சிற்றதிகாரம் செலுத்தும் கெடு மதியினரையும் பொய்யல்லது சொல்லாத கீழ்மை மக்களையும் பார்த்தபோதெல்லாம் மனத்தில் அச்சமுற்றேன். சுத்த சன்மார்க்க நெறியை கைவிட்ட உலக நடைகள் பலவற்றையும் கண்டு அஞ்சினேன். இப்போ இந்த பாடல் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்த சன்மார்க்கம் அல்லாத உலகியலை வள்ளல் பெருமான் வெறுத்தார். அதாவது அந்த சுத்த சன்மார்க்கம் தான் விளங்கணும் அப்படின்றது தான் அவருடைய கோட்பாடாக இருக்குது.
சுத்த சன்மார்க்கம் இல்லாத அந்த உலகியலை வள்ளலார் விரும்பவில்லை அப்படின்றது இந்த பாடல் மூலமாக தெளிவாக தெரியுது. சரி, அடுத்த பாடல். ஓங்கிய திருச்சற்றம்பலம் உடைய ஒரு தனி தலைவனே, என்னை தாங்கிய தாயே, தந்தையே, குருவே, தயாநிதி கடவுளே, நின்பால் நீங்கிய மனத்தினர் யாவரே எனினும் அவர் தம்மை நினைத்த போதெல்லாம் தேங்கிய உள்ளம் பயந்தனன், அது நின் திருவுள்ளம் அறியுமே எந்தாய். இப்போ இதுக்கு விளக்கம், அடியவனாகிய என்னை தாங்கி அருள்கின்ற தாயும் தந்தையும் குருவும் ஆகியவனே, திருவருட்செல்வக் கடவுளே, நின்பால் அன்பு நீங்கிய மனமுடையவர் யாவராயினும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் கலங்கி அஞ்சினேன், இது தேவரீரது திருவுள்ளம் அறிந்தது தானே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பாடல் படிக்கிறாங்க. இந்த பாடல் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கடவுளை நினையாதவர்களை, அதாவது கடவுளை அன்பு கொண்டு நினையாதவர்களை கண்டு உள்ளம் பயந்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமா தெளிவாக விளக்குறாங்க. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் பார்த்த பாடல்களும் இப்போ பார்த்த இந்த 4 பாடல்களும் அதன் தொடர்ச்சியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அதில் சொன்ன விஷயங்கள்ல இருந்து இன்னும் கொஞ்சம், அதாவது இது எல்லாமே அந்த கனிந்த நிலை, அதாவது பிற உயிர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை அவர் எந்த அளவுக்கு அவர் அந்த மனசில் நினைக்கிறாங்க பாருங்க. நம்மெல்லாம் அப்படியே கடந்து போயிடுறோம். பாருங்கள், இந்த பாடலில் சொல்கிறாங்க, அந்த அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்படி அந்த கன்னி வலைகள், அந்த வேட்டையாடுறதுக்காக சில கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த மீன் பிடிக்கிறதுக்கான அந்த வலை, இதெல்லாம் அந்த கன்னி, இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதெல்லாம் எடுத்து வரும்போது அதை பார்க்கும்போது ஐயோ, அந்த கொலை கருவிகளை பார்த்தேவும் மனம் பதப்பதிக்கிறாங்க. இதனால் பிடிபட்டு பல உயிர்கள் மரணிக்க போகுதே அப்படின்னு சொல்லி உள்ளம் பதப்பதைக்குது. பாருங்கள், கருணையோடைய அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்லக்கூடிய அந்த உச்சநிலை, இதுதான் அவரை அந்த மேல்நிலைக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லி பேருபதேசத்துலேயே சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொன்னவங்க சிறு தெய்வ வழிபாடை சுத்தமாக அவர் விரும்பலை. ஏன்னா அதனால ஆடு, கோழி, மாடு, பன்றி இதெல்லாம் பலியிடுறாங்கல்ல, அந்த பலியிடுறதை அவர் முற்றிலும் விரும்பலை. அந்த கோயில்களை பார்த்துலாம் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா உயிரிழக்கம், கடவுள் அந்த எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய கடவுள் அந்த மாதிரி ஒரு இதை கேட்பாரா அப்படின்றது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. ஒரு உயிரை கொன்று அது மூலமாக அதை கொடுத்தாதான் நான் உனக்கு பலன் செய்வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுளாக இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் அன்பே நிறைந்தவர், கருணையே நிறைந்தவர் அப்படின்றதான் வள்ளல் பெருமான் திருவருட்பா முழுவதிலும் போதிப்பது அதுதான், கருணை தான், தயா வடிவமாக தான் நம்ம மாறணும்னு சொல்லிட்டு வராங்க. அதனால தான் அவர் சிறு தெய்வ வழிபாடுகளை சுத்தமாக விரும்பலை, அதை ஆதரிக்கவும் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது. அதோடு கூட இன்னும் என்ன சொல்கிறாங்க, கேடு நினைக்கும் சிற்றதிகாரம் செலுத்தும் கெடுமதியினரையும், பொய்யல்லது சொல்லாத கீழ்மை மக்களையும், அப்புறம் இரக்கமில்லாத அரசர்களையும், நேர்மையில்லாத மனத்தை கொண்ட கூட்டத்தாரையும் பார்த்த போதெல்லாம் மனத்தில் அச்சமுற்றேன் அப்படின்றாங்க. அப்போ கெடு செயல்கள், கொடுமையான எண்ணங்கள், இதை மாதிரி நல்வழியில் நடக்காமல் முக்கியமாக சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்காதவங்களெல்லாம் பார்த்து பயந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் எல்லோரும் சுத்த சன்மார்க்கத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த அருள் நிலையை அடையணும் அப்படின்றதான் விரும்புகிறாங்க அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிற இந்த எல்லா பாடல்கள் மூலமாக தெரிய வருது. அவர் சொல்கிறது சுத்த சன்மார்க்கம் ஒன்று தான் நம்மளை மேல்நிலைக்கு ஏற்றி செல்லும், அதுதான் அந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும் அப்படின்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவான போதனைகளும் அதை நோக்கியே தான் இருக்குது அப்படின்றது இங்கே தெளிவாகுது. சரி, இப்போ அடுத்த பாடல் கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக உன்னைய தொழாமல், அதாவது உண்மையில் அன்பு செலுத்தாமல் இருக்கக்கூடிய, அதாவது நின்பால் அன்பு நீங்கிய மனமுடையவர் யாவராயினும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் கலங்கி அஞ்சினேன், இது தேவரீரது திருவுள்ளம் அறிந்ததன்றோ அப்படின்றாங்க. அதாவது கடவுளை நினையாதவர்களை கண்டு உள்ளம் பயந்தார். அப்போ கடவுளை நினைக்காம சில பேர்லாம் இந்த நாத்தியம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களெலாம் பார்த்தோன்னே அவர் பயந்தான் வருது, இவங்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் தெளிவாக சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே, அவரை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் நம்மளுக்கு எல்லாமே அந்த கடவுளுடைய திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க.
அப்போ இதிலிருந்து என்ன தெளிவாகுது அப்படின்னா, வள்ளல் பெருமான் அந்த பிள்ளை பருவத்தில் அப்பயே அவருக்கு தெளிவு இருக்குது. எதை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்கிற அதோட கூட இந்த ஜீவகாருண்யம் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்து அப்போ இருந்தே பழகி வந்திருக்கிறாங்க. அதனால தான் அவர் அந்த சித்தி பெறுவதற்கு அது ஏதுவாக இருந்திருக்கு அப்படின்றது இதுலேருந்து தெளிவாகுது. நாமும் இவரை போலவே வள்ளல் பெருமானை போலவே இந்த ஜீவகாருண்யத்தின் அந்த உச்சநிலை அதை அடைவதற்காக அந்த நிலைப்பாட்டிலேயே நம்ம பழகி வரணும். சிறிது சிறிதாக செஞ்சு வர ஒரு ஸ்டேஜில் நம்மளும் இந்த மாதிரி கனிந்த நிலைக்கு வருவோம். இந்த கனிந்த நிலைக்கு வந்தால் அப்போ தான் நம்ம ஏறா நிலைமிசை ஏறி வள்ளல் பெருமான் பெற்ற அந்த நிலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் இன்னும் பல விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்கிறார், அவற்றை எல்லாம் பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.